ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நேற்றை விட இன்ற இட்லி கடை திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் தாறுமாறாக பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குது. அதாவது இந்த ஒரு வீடியோவில் 5வது நாளில் இட்லி கடை திரைப்படம் இந்த நேரம் முடிவுபடி தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, எவ்வளோ ஷோ போடுறது உறுதியாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நம்ம எதிர்பார்த்த ஒரு வசூலை பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது. இதை பற்றி நம்ம வீடியோ கிளிப்பே டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இட்லி கடை திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க, நடிகர் தனுஷ் சார் அடுத்ததாக எந்த இயக்குனர் கூட இணைந்து படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக கர்நாடகாவில் இந்த நேரம் முடிவுபடி 123 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 9484 டிக்கெட் விற்பனையா இருக்குது. இதன் மூலம் 23,80,000 வரை கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் 5வது நாளான இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 874 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 1,31,639 டிக்கெட் விற்பனையா இருக்குது. இதன் மூலம் 2,26,75,000 வரை தமிழகத்தில் இந்த நேரம் முடிவுபடி இட்லி கடை திரைப்படம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கான முடிவுல நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. 5வது நாளான இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கர்நாடகாவில் இந்த நேரம் முடிவுபடி 23,80,000 வரையும், தமிழகத்தில் 2,26,75,000 வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4வது நாளில் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.